பாடட்டே இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே பார்த்தாலும் பயப்படாதே சிறுமந்தையே பார்த்தாலும் கலங்காதே மனம் திகையாதே உன் தேவன் தினம் காப்பே. கலங்காதே மனம் திகையாதே உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே தேவ பிள்ளைகளே, கலங்காதே திகையாதே. தேவன் ஆபிரகாமின் தேவன் உன் தேவன், ஈசாக்கின் தேவன் உன் தேவன், யாக்கோபுக்கு பிரமாணத்தை உறுதிப்படுத்தின தேவன் உன் தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு காரியங்களை செய்தார். ஆனால் காணாமல் விசுவாசிக்கிற நமக்கோ தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிற நாம் எல்லோரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க செய்ய போகிற காரியம் பெரிய காரியம் ஆண்டவரே. அப்படியே ஒரு நிமிடம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி நம்ம பண்ணுவாங்க. ராசா காத்தா ரம யாலந்தரா சோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். உற்சாகத்தாம ஆண்டவரே, இந்த காலை வேளையில பிள்ளைகள் உற்சாக பலியிட்ட ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிறார்கள். ராஜா தேவரே, நல்லவைகளை செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்க, பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுங்க, நன்மைகளை கொடுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த நாளினுடைய வேத வாசிப்பும் ஜெப அர்ப்பணிப்புக்குள்ளே கடந்து செல்வோம். நீதிமொழிகளுக்கு பதிலாக இந்த நாளிலே சங்கீதம் 92 வாசிக்க கேட்போம். சேர்ந்து வாசிப்போம். இன்றைக்கு வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள்.
அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ராஜாவே, கர்த்தாவே, இதோ இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டிலுமாய் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தி ஆண்டவரே வந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட தகப்பனே ஆண்டவரே எங்கள் சபையின் போதகருக்காகவும் ராஜா அவங்க குடும்பத்திற்காகவும் தகப்பனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த போதகருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே. இந்த தேசத்தில் ராஜா நீர் கர்த்தாவே அந்த குடும்பத்தை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது போலவே ஆண்டவரே எங்கள் சபையின் ஆண்டவரே எல்டர்ஸ்க்காகவும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அந்த குடும்பங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம், சபையில் தூண்களாக இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே தகப்பனே சபையில் இன்னும் அநேக ஆத்துமாக்களை ராஜா நீர் கொண்டு வந்து சேர்க்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையின் கர்த்தாவின் நோக்கத்தை நீர் நிறைவேற்ற போகிற கிருபைக்காய் அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே எங்கள் சபையும் ஆண்டவரே கர்த்தரின் இரண்டாம் வருகைக்காய் தகப்பனே ஆண்டவரே அன்பிலும் பரிசுத்தத்திலும் ஆண்டவரே தகப்பனே அப்பா உமக்கு கொடுப்பதிலும் ஆண்டவரே நீர் என்னென்ன கர்த்தாவே எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீரோ ஆண்டவரே அதை அனைத்திலும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா எங்களை தயார்படுத்தி உமது வருகைக்கென்று நாங்கள் காத்திருக்க நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அதுபோல் ஆண்டவரே ஸ்ரீலங்கால தகப்பனே இந்த பெர்சிக்யூட்டட் சர்ச்சஸ்க்காய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. ஒவ்வொரு சபைகளை நீர் திடப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம், அந்த தேசத்தில் நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படியாக கூட ராஜா உம்மை ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்தியா கர்த்தாவே இந்த தேசங்களில் ராஜா உம்முடைய சமாதானமும் தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதங்களும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் கர்த்தாவே ஆண்டவரே தமிழ்நாட்டிலும் கூட தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதம் தகப்பனே நிலையாக நிலைவரமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அந்த தேசங்களில் இருந்து தகப்பனே பாதுகாத்து கொள்ள போகிற கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு நல்ல எழுப்புதல் அந்த தேசங்களில் நீர் கொடுக்க போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றி ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே தகப்பனே மிஷனரிஸும் சர்ச்சஸும் ஆண்டவரே தகப்பனே பாடுகளுக்களாய் கடந்து செல்லும் அந்த சபைகளையும் தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தாவே சபைகளையும் ஆண்டவரே சபையின் போதகர்களையும் தகப்பனே நீர் திடப்படுத்தி ஆண்டவரே காத்துக்கொள்ள போகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா, நன்றி கர்த்தாவே. அதுபோல் எங்கள் சபையில் ஆண்டவரே தகப்பனே நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு தகப்பனே நல்ல நிலையான வேலைகளையும் தகப்பனே ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, நன்றி கர்த்தாவே. இந்த நேரத்தில் விசேஷமாய் ராஜா நாங்கள் ஜெபாவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜெபாவை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், பயங்களை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவருமே பற்றி கொண்டு ஆண்டவரை தகப்பனே அப்பா கர்த்தாவே பயமின்றி இருக்க கிருபைங்களை கொடுங்க, நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நல்ல உடல் சுகங்களையும் ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நல்ல கர்த்தாவே சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தில் கர்த்தாவே திருமண நாட்களையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவை அனைத்தும் இயேசுவின் மூலமே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வருகிற செவ்வாய்க்கிழமை காலை ஜபாவுக்கு அறுவை சிகிச்சை நடக்க இருக்கிறது. அந்த மகளையும் அதே வேளையில் சகோதரி நிட்டாவினுடைய தாயார் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறார் என்று செய்திகள் வந்திருக்கிறது. நேற்று இரவு அவர்கள் பிரயாணப்பட்டு போக வேண்டும், ஆனால் அந்த பிரயாணம் தடைபட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் ஓகே எஸ் பாஸ்போர்ட்ல ஒரு சிறு பிரச்சனை இருந்தபடினாலே நேற்று இரவு அவர்கள் உடனடியாக தாயை பார்ப்பதற்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு மகள் என்ற நிலைமையிலே இருதயமானது சஞ்சலப்படும். ஆனால் இந்த மகளையும் அறிந்தவர், அந்த தாயையும் அறிந்த தேவன் நமது மத்தியிலே இருக்கிறார். ஆகவே தேவனுடைய தாமதம் என்பது எப்பொழுதுமே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சகோதரி இந்த காலையிலே ஆராதனையில் நிற்கிறார்கள். தன் தாயை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, நான் நேற்று அவர்களை பார்க்க போன பொழுது
சில ஆலோசனைகளை சொல்ல வேண்டியிருந்தது. மனித வாழ்க்கையிலே முடிவுகள் என்பது நிச்சயமாக வருவதுதான். நாம் என்ன செய்வோம் என்றால் எப்பொழுதுமே வாழ்ந்திருக்க வாஞ்சிப்போம். கர்த்தர் தன் திட்டத்தில் என்ன வைத்திருக்கிறார் தெரியாது. ஜீவனோ மரணமோ எதுவாக இருந்தாலும் அது தேவ கரத்தில் இருக்கிறது என்பது நம்முடைய விசுவாசம். அன்பானவர்களே, இந்த சகோதரிக்காகவும் அவருடைய தாய்க்காகவும் ஜபாவுக்காகவும் மற்றும் இதே வேளையிலே சொல்ல முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அதற்காக கண்களை மூடி தேவ சமூகத்திலே, கர்த்தாவே, என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே பிரியம் வைத்திருக்கிற என் தேவனே, நான் நம்புகிறேன் ராஜா, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு இவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஜபாவை ஒப்பு கொடுக்கிறேன். மகளுக்கு தகப்பனே அனுகூலங்களை பாராட்டுங்க. எப்பொழுதுமே ஒரு பிள்ளை இந்த சபையிலே பிறக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற இன்னொரு அற்புதம், உடனடியாக அநேகம் அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சபையினுடைய சரித்திரத்தில் இதுவரை நடந்து கொண்டு வருகிற காரியம், ஒரு பிள்ளை இந்த சபைக்கு புதிதாய் வரும் பொழுது, பிறக்கும் பொழுது உடனடியாக இதுவரை பிள்ளை இல்லாதவர்களுக்கு, இல்லை பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் செல்வத்தை கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம். இங்க இருக்கிற சில திருமணமான பிள்ளைகளுக்கு கர்த்தர் வருகிற நாட்களிலே கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். அந்த நல்ல செய்திகளை கர்த்தர் நமக்கு கேட்க செய்வார். நம்முடைய தேவன் ஜீவனை உண்டாக்குகிற தேவன். நம்முடைய தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, நிட்டாவினுடைய தாயார் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஜீவனை பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறவரே, அந்த தாயினுடைய ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ராஜா. உமக்கு நலமானதை செய்யுங்க, உமக்கு நன்மையானதை விளங்க பண்ணுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆசீர்வதிக்க தயவுறுத்த தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறோம். எல்லா துதிகளும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் 1000 மடங்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்க? கை உயர்த்துங்க. ஊழியக்காரனுக்கும், விசேஷமாய் வந்த ஊழியக்காரனுக்கு காலையிலே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை தான் சொல்ல சொன்னார். அவர் என்ன ஊழியம் செய்கிறார், எப்படி இருக்கார் தெரியாது. நேற்று தான் அவரை பார்த்தேன். ஆனால் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆஸ்திரேலியாவில் பெத்தேல்ல ஊழியம் செய்து திரும்புகிற பொழுது தேவன், பெத்தேல்னா அந்த இடத்துல யாக்கோபின் தேவன் எப்பொழுதுமே பல்லுகி பெருக செய்கிற தேவன். ஆகவே பாஸ்டர், சிஸ்டர், பிட்ஸ்பர்க்ல நீங்க தொடங்கி இருக்கிற அந்த சபையின் ஊழியத்தை வருகிற நாட்களிலே கர்த்தர் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா விசுவாசத்தோடு பாடுவோம். இருப்பதை பார்த்திடும் நீங்க 1000 மடங்கு பெருகுவீங்க. போக்கையும் மரத்தையும் இது முதல் கொண்டு ஆசீர்வதிப்பார் நம்ம இயேசு. இருப்பதை பார்த்திடும் நீங்க 1000 மடங்கு பெருகுவீங்க. போக்கையும் மரத்தையும் இது முதல் கொண்டு ஆசீர்வதிப்பார் நம்ம இயேசு. நன்மையும் கிருபையும் என்னாலும் தொடர்ந்திட ஆசீர்வதிப்பார் நம்ம இயேசு. நன்மையும் கிருபையும் என்னாலும் தொடர்ந்திட ஆசீர்வதிப்பார் நம்ம இயேசு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை நீ காண்பாய், ஆசீர்வதிப்பார் நம்ம இயேசு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை நீ காண்பாய், ஆசீர்வதிப்பார் நம்ம இயேசு. இப்போது இருப்பதை ஆகிலும் நீங்க 1000 மடங்கு பெருகுவீங்க. போக்கில் பரத்தையும்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தயவுறுத்த தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சாப பாவ சாபங்கள் யாவற்றிலும் இருந்து நம்மை சம்பூர்ணமாக விடுதலையாக்கின தேவனே, இந்த காலை வேளையில உங்களை உங்க பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கின தேவன், உங்களை சகலவிதமான நெருக்கங்களிலிருந்து விடுதலையாக்கின தேவன், கடந்த நாட்களிலே நீங்கள் கடந்து சென்ற அநேக விதமான கஷ்டத்தின் பாதைகளிலே உங்களோடு கூட நடந்து வந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்தின தேவனே, இந்த வேளையில யாவருமாய் தொழுது கொள்ள ஆயத்தமாவோம். நம்முடைய கவலைகள், பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு, set aside all your burdens, all your problems, all the worries that you are taking in your life. Set aside those things for a while. Just say, Lord, I am here to worship you. I am here to worship you, Lord. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க இங்கே நான் இருக்கிறேன் ராஜா. என் ஆராதனையிலே தேவன் இறங்கி வந்து வாசம் செய்யும் ராஜா. என் ஆராதனைக்குள்ள வாங்க ராஜா என்று சொல்லி கர்த்தரை நன்றியோடு இந்த வேளையிலே ஆராதிப்போமா? கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே இந்த பாடல் வழியாக கர்த்தரை ஆராதிப்போம். மதுரமையா சொல்ல சொல்ல இனிக்குதையா, உன்னாலும் தேனிலும் மதுரமையா சொல்ல சொல்ல இனிக்குதையா. எங்கள் தெய்வமே நல்ல போதகரே, எங்கள் தேவனே நல்ல போதகரே, ஷடா சர்வவல்லவரே, என்னை காண்பவரே, ஷடாய் சர்வவல்லவரே, என்னை காண்பவரே, தந்தையே இயேசுவே ஆவியானவரே, தந்தையே இயேசுவே ஆவியானவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பத்திரரே 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 மகிமைக்கு பத்திரரே 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 மகிமைக்கு பத்திரரே. உலகம் முடியும் வரை என்னால் உன்னோடு கூட இருப்பேன். கைவிடப்பட்டேன் என்று கலங்கின வேளையிலையும், இல்லை மகனே, இல்லை மகனே, உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று கரம் பிடித்தவரை பாடுவோம். நகரே மாறுவேல் கூட இருப்பவனே, எல்லையோ மகளே மாறுவேல் கூட இருப்பவனே, இசையா சுகே கிறிஸ்துவா எனக்குள் அழ்பவனே,
மிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்துகிறீர். அருமையான தேவச்சனமே, உன்னை தேவன் ஆதரவற்றவனாக நிராகரிக்கப்பட்டவனாக விடல. கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார் என்று சொன்னார். ஒரு புது பலத்தால, ஒரு புது எண்ணெயால, தேவன் ஒரு புது ஆசீர்வாதத்தால இந்த ஆராதனையிலே கர்த்தர் உன்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, காண்டாமிருகத்தினுடைய கொம்பு, இரண்டு விதமான கொம்புகளை கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனமே, எந்த சூழ்நிலையிலும் ஒரு விலங்கிலே, பராக்கிரமம் நிறைந்த விலங்கு, சாதாரணமானதல்ல. அதனுடைய மூக்கில் இருக்கிற அந்த கொம்பின் நுனியானது தலை தாழ்ந்திருந்தாலும் சரி, தலை உயர்ந்திருந்தாலும் சரி, எப்பொழுதுமே அதனுடைய நுனி, அதனுடைய உச்சி முனையானது வானத்தை பார்த்தே இருக்கும். உலக மனிதன் தருகிற பலன் அல்ல, நமக்கு உலகத்தில் இருக்கிற நண்பர்களால் வருகிற பலன் அல்ல, நமது சாமர்த்தியத்தால் வருகிற பலனும் அல்ல. பரலோக தேவனிடத்திலிருந்து ஒரு கிருபையினாலே நமக்கு இறங்கி வருகிறது ஒரு தேவ பலனாக இருக்கிறது. உன்னதமான தேவனுடைய அந்த பலன் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு தரிப்பிக்கப்படும் பொழுது நீங்கள் ஒருபோதும் தோல்வியின் முகம் பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் எப்பொழுது உங்களை வெற்றியின் முகமாகத்தான் பார்க்க செய்வார். ஆமென். அவருடைய வல்லமையை கேட்டு பாடுவோம். ஆராதனை
பாடுங்க. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே. ராபா ராமாசா ரகபா சதரோ ரேமான பலவரல யதலரா. அவரே கர்த்தரை நன்றியோடு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷையில ரபா சதான நிமான பரோபல மரியாதவரா சரம சரணிமன பகவரே லெவியாத்தரமோ ஓரம கொலந்த ரிமன ரம சம்போனை பலவரனே மெனவர பலவரரியானரா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. எங்கள் துணையாளரே, கூட இருக்கிறவரே, எங்கள் சிருஷ்டிகரே, எங்கள் தேவரே, எங்கள் மேசியாவே, கிறிஸ்துவாய் எங்களுக்குள்ளே வாழுகிறவரே, தேற்றவாளரே, ரமவ சந்தரா நிமனவ ரெக்கமோரியா நவரத்தோரமோ சோதரினனா. ஓ ஹalleluya நமனமனமனமன பலத்த கரவலை எழுப்பி கர்த்தரை நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரி இசபெல் இப்பொழுது ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ராஜா ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே குயவன் கையில் உள்ள களிமண்ணாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பாத்திரங்களாக நிற்கிறோம் ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே சரி செய்ய வேண்டிய கர்த்தாவே பகுதிகளை கர்த்தாவே ஆண்டவரே உடைத்து நொறுக்கி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே திருப்பி வனைந்து எடுத்து ராஜா ஆண்டவரே உம்முடைய கையிலே நாங்கள் பயன்படும் பாத்திரங்களாக ராஜா ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு கர்த்தாவே ஓடும் கர்த்தாவே பாத்திரங்களாக உமக்கு முன்பே ஆண்டவரே பரிசுத்தர்களாய் நிற்கும்படியாக ராஜா தேவரீர் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் இந்த நாளிலே கிரியை செய்து ராஜா ஆண்டவரே இருதயங்களுக்கு பேசி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஹல்லேலூயா ஒரு விசை கூட தட்டி எழுப்பணும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நெறிந்த நாணலை ஆண்டவரே முறிக்காமல் ஆண்டவரே மங்கி எரிகிற திரிகளை அணைக்காமல் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவின் உயிர்ப்பித்தல் ஆண்டவரே இந்த நாளிலே புதுப்பிக்கப்படணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே வேதனையோடு வந்திருக்கிற ஆத்துமாக்களை கண்ணீரோடு வந்திருக்கிற ஆத்துமாக்களை ராஜா ஆண்டவரே நாங்கள் முகத்தை பார்ப்பது போல அல்ல ராஜா தேவரீர் நீர் இருதயத்தை பார்த்து ராஜா ஹல்லேலூயா ஆண்டவரே தடவி ஆண்டவரே சுகப்படுத்தணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறீர் என்று ஆண்டவரே ஒரு விசை கூட கர்த்தாவை உறுதிப்படுத்தினமைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வசனத்தை கொண்டு வந்த ஊழியக்காரரை உம்முடைய சமூகத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இருதயங்களுக்கு ஏற்ற நல்வார்த்தைகளை ராஜா ஆண்டவரே நீர் கொடுத்து ஆண்டவரே ஒரு கல்மிமானின் நாவை ஆண்டவரே இந்த நாளிலே கொடுத்து ராஜா சபைக்கு பேசணும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா திஹாத்தி காலாராபா ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே புது அபிஷேகம் புது எண்ணெய் ஆண்டவரே ஆண்டவரே சபைக்கு ஊற்றப்படணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. திடப்படுத்தி ஆண்டவரே பலப்படுத்தி ராஜா ஆண்டவரே ஹல்லேலூயா காண்டா மிருகத்தின் கொம்பை ஆண்டவரே எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கொடுத்து ராஜா வல்லப்படுத்தி அனுப்பணும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையும் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஆலோசனை. ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆலோசனைக்காக கொடுத்த வசனம் சங்கீதம் 46 முதலாவது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த இடத்தில் நாம் அடைக்கலம் என்ற வார்த்தையை வேதத்தில் பார்ப்போமானால் நாம் அநேக இடங்களில் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடைக்கலம் என்றால் ஒரு பாதுகாப்பான ஆறுதலான ஒரு சமாதானமான இடத்தை குறிக்கிறது. அதே போல எப்பொழுது தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையாக இருப்பார் என்று நாம் பார்த்தால் நாம் நம் முழு இருதயத்தோடு அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகும் பொழுது அவர் நம்முடைய காரியங்கள் யாவற்றையும்
முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்வார். துன்பங்கள் வரும், பாடுகள் வரும். தேவன் நம்மை எல்லா துன்பத்திலிருந்தும் பாடுகளிலிருந்தும் விடுவித்து காத்துக்கொள்வார். எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, நான் இந்த சபைக்கு வந்து இன்றுடன் சரியாக 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. நான் 2008ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு இந்த மெல்பர்னுக்கு வந்தேன். எனக்கு எல்லா காரியத்தை விடவும் என் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேவனுடைய சட்டியின் கீழ் அடைக்கலமாய் இருக்க வேண்டும். அதுவே நமக்கு பாதுகாப்பும் பலனுமாய் இருக்கும் என்பதே. நான் சனிக்கிழமை வந்தேன். மறுநாள் எனக்கு முதலாவது ஞாயிறு. ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இரவு ஏர்போர்ட்டிலிருந்து தாமதமாக வந்த காரணத்தினால் நண்பர்கள் அனைவரும் களைப்பாய் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். யாரையும் தொந்தரவு செய்ய மனமில்லாமல் அன்றைய தினம் அப்படியே கழிந்தது. அன்றைய ஞாயிறு மாலை நான் ஹாம்ப்டன் பார்க் பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். அங்கிருந்து அந்த ஞாயிறு மாலை நான் டேண்டினாங் பகுதிக்கு மற்றொரு நண்பர்கள் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனேன். இந்த டேண்டினாங் பகுதியில் இருந்தால் வேலை தேடுதல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் காரியங்கள் யாவையும் எளிதாக இருக்கும் என்ற காரணத்தினால் மீண்டும் 2வது ஞாயிறு வந்தது. என்னால் காலை 6 மணிக்கு மேலே தூங்க முடியவில்லை. எழுந்து தயாராகி அப்படியே நடந்து அருகாமையிலே ஏதாவது ஆவிக்குரிய சபை தென்படுகிறதா என்று பார்த்தேன். என்னால் எந்த சபையையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. சரி, ஏதாவது ஒரு சபைக்கு சென்று எப்படியாவது ஆராதனையில் பங்கெடுப்பது என்று அருகாமையில் இருந்த ஒரு பாரம்பரிய சபைக்கு சென்று 8 மணியிலிருந்து 9 மணி வரை 1 மணி நேரம் ஆராதனையை முடித்துவிட்டு அப்படியே நான் பிரின்சஸ் ஹைவே வழியாக நடந்து டேண்டாங் ஸ்கூல் பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த ஸ்கூலுக்கு முன்பாக நம்முடைய சபையின் பெத்தல் நியூ லைஃப் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்ற போர்டு வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதெல்லாம் 9 மணி ஆராதனையாக இருந்தது. அதை அதிலே குறிப்பாக தமிழ் சபை என்று போடப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடனே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு ஒரு சபையை கண்டுபிடித்து விட்டோம் என்பதை விட நாம் ஒரு சரியான வந்து சேர வேண்டிய ஒரு சரியான இடத்திற்கு வந்தோம் என்ற ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பொழுது இங்கே எனக்கு யாரையுமே தெரியாது. தேவனை தேடி அவருடைய சட்டியின் கீழ் அடைக்கலம் புகுந்த மகிழ்ச்சி மட்டுமே. அன்றிலிருந்து இன்று வரை நான் ஒரு நாளும் வெறுமையாய் சென்றதில்லை. இந்த பலிபீடத்தில் யார் நின்றாலும் கண்களை மூடி ஆராதிக்கும் பொழுது தேவன் என்னை ஸ்பரிசிப்பதை என்னால் உணர முடிந்தது. இந்த 6 ஆண்டுகளில் தேவன் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்துள்ளார். புது உறவுகள், சகோதர சகோதரிகள், ஆவிக்குரிய தகப்பனையும் தாயையும் தந்து ஆசீர்வதித்தார். எனக்கு எந்த குறைவும் இல்லை. இந்த வேலையும் கூட விசேஷமாக புலம்பெயர்ந்து வாழ்வியல் ஆதாரத்தை தேடி இந்த தேசத்திற்கு அடைக்கலமாய் வந்துள்ள என் சகோதரனே, என் சகோதரியே, நீங்கள் கடந்த கால சம்பவங்களையோ நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளையோ குறித்து கலங்காமல் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய சட்டியின் கீழ் அடைக்கலம் புகுவீர்களானால் அவர் உங்களுக்கு தேவையான பலனை தந்து ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருந்து இந்த தேசத்தில் உங்களை குடும்பமாய் வாழ்ந்து செழிக்க பண்ணுவார். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி என்னோட சேர்ந்து
Thank you.